பரிசுத்த ஆவியானவருக்கு மறைக்காமல் தெரியாமல் ஒரு காரியமும் நடக்காது. இப்ப நான் சொல்றேன், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மகிமை நம்பிக்கையாகி ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியாமல் ஒரு காரியமும் நடக்காது. சத்துருக்களை ஜெயம் கொள்வதற்கு, உலகத்திலே ஜெயம் கொள்வதற்கு, பிசாசுகளை துரத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மனக்கண்களை பார்க்க வேண்டும். மாம்ச கண்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த உலகம் உங்களுக்கு பயமுறுத்தும். கண்கள் மூடப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு, என் அப்பாவே எனக்குள்ள இருக்கிறாரு, உலகத்தில் இருக்கிறவரும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அவர் எனக்குள்ள இருக்கிறபடினால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதாரணம் என்று உன்னுடைய அகக்கண்ணில், உன் மனக்கண்ணில், உன் இருதய கண்கள் திறக்கப்பட்டால் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். பிரதர், சிஸ்டர், நீங்க இங்க உட்காந்துக்கிறீங்கன்னா சாதாரண காரியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க, நீ பயங்கரமான பெரிய ஆளு. உன் பிரச்சனையை கொண்டு வந்து இந்த பிரச்சனை பெருசு நினைக்காத. அந்த பிரச்சனையை காட்டிலும் உலகத்தையே படைச்ச ஆண்டவர் எனக்குள்ள சிங்காசனம் போட்டு எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். இயேசு மகிமை நம்பிக்கையா எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் என் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர்.